என்னடா இது ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போ பாரு சொல்லியிருக்கோம் விடிய காலைல ஒரு 4 மணி 5 மணி எழுந்திருக்கோன்ட்டு. அதை தான் இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்கோம். உள்ளே போய் காட்டாமல் ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து மஷ்ரூம் இன்கம் வீடியோவில் வந்து 11வது நாள் வீடியோ. இன்றைக்கி எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு, அதோட இன்கம் பற்றி பார்ப்போம். நேற்று வீடியோவிலலாம் சொல்ல மாதிரி நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இதை கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஒரு மாதத்துக்கு நாம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது பட்ஸ் நிறையா வச்சுருந்தது. ஆனால் வெயில் தான் அதிகமாக இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா கருக ஆரம்பிக்குது. இன்றைக்கி இத்தனை நாளோட இன்றைக்கி ஈல்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 33 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்குது. அதாவது என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்படின்னு பார்த்து இந்த வச்ச மூக்கெலாம் வந்து கருக ஆரம்பிச்சிது. நாமளும் பார்க்குற ஆட்டோமேட்டிக் தான் பண்ணி விட்ருக்கோம். அப்படின்னுமே பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிக்குது. வெயில் அந்தளவுக்கு அடிக்குது. அதனால் மேக்ஸிமம் மொட்டு வச்சாலுமே ஈல்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. முன்ன வந்து பட்ஸ் வைக்கலன்ட்டு பார்த்தோம். பார்த்திங்கன்னா வச்ச பட்ஸுமே கருக ஆரம்பிக்குது. பார்ப்போம் இந்த சம்மர் டைமில் என்ன தான் ஈல்டு வருதுன்றதை பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி ஓகே, இந்த சம்மர் டைம்லேயும் அப்புறம் மழை டைமுக்கும் எவ்வளோ ஈல்டு டிஃப்ரெண்ட்டாக வருது, எந்த அளவுக்கு இன்கம் வருதுன்ட்டு அதையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு ஈல்டு பறிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்பேன். நம்ம தான் கருகி போகுது. வெயில் நேற்றுலாம் நான் ஒரு 12 மணிக்கெலாம் பார்க்குறேன். 12-12:30 மணிக்கெலாம் பார்த்து 33 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு. பட்ஸ் வந்தும் கருகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது ஈல்டில் வந்துட்டுருக்கு. ஓகே, போன வீடியோவில் பண்ண கமெண்ட் மாதிரி எல்லா வீடியோவிலும் பண்ணிங்கன்னா நானுமே ரெகுலராக வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். பார்த்திங்கன்னா கிடைக்கிறது வந்து இதில் 100 ரூபா 200 ரூபா 300 அந்த அளவு தான் கிடைக்கிது. நான் இதை எப்படி ஃபுல் டைமாக பண்ணுறேன், அதை பற்றியும் சந்தேகம் வந்திருக்கும். அது இல்லாமல் நான் இதில் வந்து இப்போதைக்கு தான் நான் 100 ரூபா 200 ரூபா எடுத்துகிட்டு அதிகம் முக்கால்வாசி அந்த செட்டில் வந்து ஒரு முழுசாக இல்லைனாலும் ஒரு 3/4வாசி வந்து ஷெட்டை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அந்த ஃபில் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஈல்டு தான் வருது. அதாவது இந்த டைமில் இதே ஒன்ஸ் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணாத ஒரு பாதி ஷெட்டு ஃபில் பண்ணதில் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1200 ரூபா வரைக்குமே ஈல்டு எடுத்திருக்கேன். ஈல்டு எடுத்து சேலும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் போடுறது வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்தளவுக்கு போடுறேன்னா எனக்கு இதோடையும் அதிகமாக எடுத்திருக்கேன். அதாவது அது அந்த கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதிலேருந்து மட்டும்தான் ஈல்டு ப்ளஸ் சேல்ஸ் இருக்குது. அது ஈல்டு வந்துட்டால் மட்டும் எல்லாமே சேல்ஸ் ஆகிடாது. அதையுமே பார்த்துருப்பீங்க. முன்ன 8 பாக்ஸ் வந்ததுலேருந்து 3 ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்ட்டு. அதனால் இது 100-200 தான் இல்லை, 1000 கணக்குலையும் எடுக்கலாம். அது இந்த ஷெட்லேயும் எடுக்கலாம். அதாவது அதுக்கு வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். இல்லை ரெகுலராக எடுக்கிற மாதிரினா அது ஷெட்டு சைஸு அதுக்கேற்ற மாதிரி வேலை. இதை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இதுலேருந்து அதான் சொன்ன மாதிரி இந்த ஈல்டு மட்டும் இல்லை, இதோட அதிகமாகவும் எடுக்கலாம், அதிகமான இன்கமும் எடுக்கலாம். ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்கம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதே வந்து 10க்கு 10 இடத்த வச்சு 25,000 30,000 எடுத்துடலான்ற ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் வருது. அதை உடைக்கிறதுக்காக தான் இதை போட்டது. இதை போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, இவ்வளோ தான் எடுக்க முடியுமா, நான் வந்து அதிகமாக எதிர்பார்த்தேன், அது 30,000 40,000, அது வந்து இதில் எடுக்க முடியாது. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாளைக்கு 1200 எடுத்தானே பார்த்தீங்களா, அப்படி கணக்கு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே வரும். ஆனால் அந்த ஈல்டு வந்து நான் தினமுமே எடுக்கலை, அது 2 நாள் என்னமோ தான் அந்த ஈல்டு. அதாவது கிளைமேட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு அந்த 2 நாள் ஈல்டு வந்துச்சு. 1200 அப்புறம் வந்து ஒரு 900 ரூபா 2 நாள் தொடர்ந்து. அதனால் அப்படி வந்து ரெகுலராக ஈல்டு எடுக்க எப்படின்ட்டு அதையும் பார்ப்போம். அது இல்லாமல் எனக்கு வந்து இப்போ இந்த 3/4 கிலோ 1/2 கிலோ பக்கம் வந்துட்டுருக்குன்னா நான் ரொட்டேஷனில் பேக் போட்டு வச்சதுனால தான். அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி ஈல்டு எடுக்கிறோன்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 20 பேக் 30 பேக் போட்டு வச்சிட்டாலும் வராது அந்த மாதிரி ஈல்டு. ஒரேடியாக வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஈல்டு வராத இருக்கும். இப்போ எனக்கு தொடர்ந்தே ஈல்டு அதாவது கம்மியாக வந்தாலும் ஈல்டு வந்துட்டு இருக்குது. என்ன காரணம்னா நான் வந்து ரொட்டேஷனில் பேக் போட்டது தான். அதாவது ஃபார்மை ரன் பண்ணணுன்னா ரொட்டேஷனாக ஈல்டு எடுக்கணும்னா ரொட்டேஷனாக பேக் போட்டாகணும். ஒரு டைம் பேக் போட்டு வச்சுட்டா மட்டும் ஈல்டு வந்து ரொட்டேஷனாக வந்துட்டுருக்காது. அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 8 பாக்கெட் கிட்ட வந்திருக்கு. இதை வந்து இன்றைக்கி லோக்கல் சேல்ஸ் எதுவும் இல்லை, கடைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம்.
கடைங்களுக்கு கொடுக்குறதுல என்ன ஒரு இந்த டைமில் ஒரு கஷ்டம்னா ஈல்டு வந்து ரெகுலராக வந்துருக்கு பார்த்து பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஈல்டு வந்து கம்மியாக வர்றதுனால லோக்கல்லே வந்து வாங்கிட்டு போகிறதுனால கடையில் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. அது ஒரு பிரச்சனை இருக்குது. மேக்ஸிமம் ரெகுலராக கடையில் ஈல்டை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடையில் போய் கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ இதுக்கான சேல்ஸ் பார்த்துருவோம். ஓகே, 8 பாக்கெட்டுக்கான அமௌண்ட் வந்து 320 ரூபா. நம்ம வந்து கடைங்களுக்கு 40 ரூபா கொடுக்குறதுனால 320 ரூபா. அவர் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம அமௌண்ட் வந்து கால்குலேஷன் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து எல்லாம் தள்ளி விட்டு நம்ம லாஸ்ட்டில் தான் அமௌண்ட்டை நம்ம காட்டுறோன்றதுனால அதை மட்டும் பார்த்து அமௌண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணின்னு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வீடியோவில் டியூரேஷன் எவ்வளோ தான் வாட்ச் பண்ணுறாங்கன்றது. நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த லாஸ்ட்டில் தான் கவர் பண்ணுறாங்க. அதையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் வரேன். ஓகேங்களா, அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் கிவ்அவே கொடுக்க பார்த்து அந்த கரெக்டான ஆன்சரை சொன்னாலும் அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து இவ்வளோ வேலையும் விட்டுட்டு போகிறது வந்து ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுனால தான். நீங்கள் கிவ்அவேக்காக மட்டுமே இதை நோட் பண்ணுறீங்கன்னு பார்த்து இது உங்களுக்கு வந்து யூஸாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை கிவ்அவேன்னு சொன்னதுக்கான காரணம் கிவ்அவே கொடுக்க போகிறது தான். பட் அது சொன்னதுக்கான காரணம் வந்து இதை வாட்ச் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை எடுத்து பண்ணலாமா பண்ண வேணாமா ஒரு யோசனை வருன்றதுனால தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணதே. ஓகேங்களா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பார்த்து என்ன சொல்கிறேன்றது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.